பிரைஸ் லார்ட். காஸ்பல் டிவியின் வழியாக ஜீவ ஒளி என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி இந்த ஜீவ ஒளி நிகழ்ச்சியில் நம்மளுடைய கேள்விகள், அதாவது நீங்கள் எல்லாம் சேர்ந்து என்கிட்ட கேட்ட ஒரு சில கேள்விகள் இருக்குது இல்லையா, உங்களுடைய சார்பாக நான் அந்த கேள்விகளை பாஸ்டர் சாமுவேல் அவர்கள்ட்ட கேட்க போகிறேன். ஓகே, அதுக்கு அவர் விடையளிக்க போகிறார். இன்றைக்கு உள்ள செஷன் ஆக்சுவலாக ரொம்ப ஒரு முக்கியமான செஷன். ஓகே, இது ஒரு சிலர் இந்த காரியத்துக்கு எதிராக இருப்பாங்க, நிறைய பேருக்கு இதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு தான் இந்த பகுதி. ஓகே, எதை பற்றி பேச போகிறோன்னா பிசாசு, சாத்தான், கட்டுகள், இந்த மாதிரி உள்ள காரியங்களை பற்றி ஒரு தெளிவு உண்டாகும்படியாக இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த பிசாசனுடைய காரியங்களை பற்றி நமக்கு விளக்கத்தை அளிக்க வந்திருக்காங்க பாஸ்டர் சாமுவேல் அவர்கள். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட்னா ஆனால் இந்த பிசாசு, பூதம், அது இதுலாம் சொல்கிறாங்க இல்லையா, இது ஆக்சுவலாக இப்போது இருக்கா, நடைமுறையில் உலகத்தில் இருக்கா இல்லையா? முதல்ல அது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கண்ணா. பிசாசு என்பது உலகத்தில் பிசாசு இருக்குது. ஏனென்றால் அது திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகின்றார் என்று வேறொன்றுக்கு வரான் ஆண்டவரே சொல்றார். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் அவன் பெயர் திருடன். ஏன் திருடன்னா ஆத்மாக்களை திருடுறான், தேசத்தையே திருடி வச்சுக்கிறான். தேவன் படைத்ததான உலகத்தை, மக்களையும் ஆத்மாக்களையும் திருடி தன் வசப்படுத்தி கொண்டிருக்கிறான். அதனால் தேவனை தேடக்கூடாத அளவுக்கு அவன் ஆத்மாக்கள் திருடி வைத்து தேவனுடைய எண்ணங்களை வெளிச்சத்தின் பாதையில் போகக்கூடாதபடி அவன் திருடனாக இருந்து ஆத்மாவை பிடிச்சி வச்சுக்கிறான். அதாண்டு அவர் மீட்டெடுக்க தான் சொல்கிறார். அது திருடன் கையிலேருந்து மீட்டெடுக்க முடியாத ஆண்டு வந்திருக்கிறார். இப்போ திருடன் பலவிதமான வழியில் உருவம் கொண்டு செல்வான். கிறிஸ்துவுக்குள்ளாகவே திருடனாக இருக்கிறான். பல வழியிலே பிசாசு என்ன, எந்த வஞ்சிக்கிற ஆவி எப்படி எவரை வஞ்சிக்கலாம் அப்படிங்கிறது அவர் சுற்றி தெரிஞ்சுட்டே இருக்கிறான். அதாவது யோபு குறித்து சொன்னா இல்லையா, சாத்தானே நீ எங்கேருந்து வருகிறாய், பூமி முழுதும் சுற்றி வருகிறாய் அப்படின்றான். அப்போ என் தாசனம் மேலே கண் வைத்தாயோ அப்படிங்கிறார். ஆமாம், நீர் அவனை வேலையை எடுத்தளவா பார்த்து வைக்கிற அப்படிங்கிறார். அப்போ அவனுடைய வேலையெல்லாம் சுற்றி கொண்டே இருக்கிறான். அப்போ தேவன் நினைச்சார் சாத்தானுடைய தலையை நசுக்கிட்டார். நசுக்கிற பிறகு இப்போ அவன் வாழ்வும் ஆடிக்கொண்டு இருக்குது. ஆனால் இப்போ அவனுக்கு என்ன தேவை, இப்போ நம்ம தலை இல்லாதனால இப்போ மனுஷனுடைய தலையை ஏறி உட்காந்துருக்கிறான். அதான் விஷயம். இப்போ அது மனுஷனுடைய தலைக்குள்ளே இருந்துக்கிட்டு சிந்தையை மாற்றுறான். சிந்தையை மாற்றி அவனை எண்ணங்களை மாற்றி எனக்கு தலை இல்லை, தலையை அவர் நசுக்கிட்டாரு, நான் அவருடைய பிள்ளைகள் ஆகி உங்கள்கிட்ட நினச்சி உங்கள் தலையை நான் எடுத்துக்கிடுவேன்னு சொல்லி இந்த தலையில ஏறி உட்காந்து. அதான் தூரத்திலிருந்து அம்புகளை எய்வான். வேதத்தில் தூரத்திலிருந்து அம்புகளை இங்கே சிந்தையில எய்வான். காலையில் அக்களிப்பு, காலையில் சந்தோஷமாக இருக்கிறோம், மாலையில் அக்களிப்பு மாதிரி வேதம் வந்துடுது. காரணம் என்ன, இந்த உலகத்தில் போகும்போது நம்ம காலையில் தேவனுக்குள்ளே சுற்றி சோத்திரம் பண்ணி ஆண்டுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கிறோம். வெளி உலகத்தில் போகும்போது என்ன செய்யறோம், அந்த உலகம் பழையமான சாபம், பழையமான சாத்தானுடைய இருள் வந்துச்சு, நம்ம காரில் நம்மளை தாக்கி வேதனையோடு வர்றோம். அப்போ அந்த வேதனை போகிறதுக்கு அந்த அம்புகளை எய்வான் தூரத்திலிருந்து. இந்த அம்புகளை பிடுங்கிறதுக்கு என்ன வழி, தேவ சமூகத்தில் தேவனை துதித்து ஆண்டவர் சமயத்தில் ஆவியில் நரம்பு துதிக்கும்போது அந்த அம்புகள் பிடுங்கப்பட்டு போகும். இன்னைக்கு என்ன செய்யறாங்க, அந்த அம்புகளை பிடுங்கிறதுக்கு வழி தெரியாமல் இன்னைக்கு என்ன செய்ய வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. சாத்தானுடைய அம்பு என்ன, அப்படி எப்படி சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வைக்கமாக இருக்கும், வலியாக இருக்கும், புள்ளியாக இருக்கும். அப்போ அதில் வச்சு இதை எச்சு துச்சு வச்சு சோத்திர அப்படி கை வச்சுன்னு எரிச்சல் உண்டாகும், காதில் உண்டாகும். அப்படி கொஞ்சம் நேரம் சோத்திரம் பண்ண முடியும், அது அப்படியே மறைஞ்சிடும். அந்த அந்த அங்கே தான் தாக்குவான், சிந்தையில் மேலே தாக்குவான். அதில் டென்ஷன் உண்டாகுது, வெறுப்பு உண்டாகுது, கோபம் உண்டாகுது, பகை உண்டாகுது, என்ன ஒரு குழப்பம் உண்டாகுது, நிம்மதி இல்லாத சூழ்நிலை, என்ன செய்யறது, ஒரு தத்தளிப்பு வரும். இப்போ எங்கேருந்து தத்தளிப்பு வருது அப்படி நம்மளுக்கு புரியாது. இங்கே அம்புக்கு எழுதப்பட்டிருக்குது. பல வழியில் அம்புகளை எய்யும் போது இந்த அம்புகளை நம்ம பார்க்கும்போது இங்கே வலி இருக்குது, இங்கே வீக்கம் இருக்குது, இங்கே இருந்தால் நம்மளுக்கு தலைதோஷம் முடிச்சா ஒரு பக்கம் வலி இருக்கும் இல்லையா, நம்ம கண்டுபிடிச்சி மருந்து போட்டுருவோம். எந்த மருந்து எடுத்து போட்டு இது நீராக இருக்குது வலி சொல்லி போட்டு அது கொஞ்சம் இறங்கி சரியாக விடமாயிரும். அப்போ அதை கண்டுபிடிச்சிருந்தோம், இங்கே வலிக்கு தலை வலிக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். அதே போல் தான் இந்த அம்புகள் இங்கே இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாது, மறைஞ்சிருக்கும். அது என்னன்னு தெரியாமல் இவர்கள் எப்படி தலைவலியாக இருக்குமோ, தண்ணீராக இருக்கும் சொல்லி மற்ற மாத்திரை போட்டுவோம். மாத்திரை போட்டு தலைவலி நீக்கிறதுக்காக வேண்டி, அது நீக்கிறதுக்கு என்ன, தேவசமத்தில் சோத்திரம் பண்ணும் போது பார்க்கும்போது இந்த வலியாக தெரியும். அம்புகள் இருக்கிறான், சாத்தான் இருக்கிறான். ஏன் சிந்தையை மாற்றுவான். வெளியே இருந்து வீட்டுக்கு வரும்போது ஒரு எரிச்சல் உண்டாகி வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள பகை உண்டாக்கி விட்டுருவான், பிரச்சனை உண்டாக்கிறோம், பிள்ளைகளுக்கு கலகத்தை உண்டாக்கி இது இந்த அம்புகள் செய்கிற வேலை. அப்போ வரும்போது தேவ சமூகத்தோடு ஜெபிக்க சோத்திரம் போது அன்னைக்கு வாசி ஜெபிக்கும் போது இது என்ன செய்யும், இந்த அம்புகள் பிடுங்கப்பட்டு போகும்.
அப்போ என்னுடைய அனுபவத்தில் எப்படி தான், நான் தூத்துக்குடியில் ரசிக்கப்பட்ட காலத்தில் லாட்ஜிங்கில் தங்கியிருக்கும் போது அங்கேருந்து என்ன செய்கிறேன், நைட்டில் சர்ச்சில் தான் தங்கியிருக்கும் போது காலையில் நைட்டுக்கு இப்போ 2 மணிக்கு காலை 4 மணிக்கு எதிர்த்து ஜோம் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ஹாப்பியாக திருச்சி வேலைக்கு போயிட்டு வரோம். வெளியிடத்தில் பயங்கர தாக்குதல் இருக்கும். உடனே மாலை லாட்ஜிங் போய் குளிச்சு எடுத்து வந்து முன்னங்கால் போட்டு அன்னி பாசி ஜெபிக்க இந்த அம்புகள் பிடுங்க விட்டு அப்போ ஃப்ரீடம் உண்டாயிரும். இது இந்த வழி காரணம் இதுதானா? அப்படிதான் இன்றைக்கு பிசாசானவன் பலவிதமான வழியிலே நேசிக்கிறான், வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். வஞ்சித்து அனினியா சர்ப்பா கூட பிசாசு நுழைஞ்சான். அவன் நல்லா இருந்தாங்க, தேவனுடைய பிள்ளைகளோட தான் இருந்தாங்க. அவன் சாத்தானவளை நேசிக்கிறான். உன் நெருப்பினது அந்த பேர் கேட்குறாரு, சாத்தான் ஹிருதயத்தை நெருப்பினது என்ன? சாத்தான் நெருப்பிட்டா ஹிருதயத்தை. அதனால் உங்களுக்கு ஆசை உண்டாயிருச்சு. இவருக்கு ஒரு ஆசை அன்னினியாவுக்கு போகிறது, அன்னினி ஆசை சப்ராலுக்கு, 2 பேரும் ஒருமனப்படுறாங்க. பேதர் கேட்குற சாத்தாவனை ஹிருதயத்தை நெருப்பினது என்ன? யூதாஸ் காரியத்தை சாத்தான் உட்புகுந்தான். தாவீதை உட்பொறிக்கிறது என்று அங்கே சாத்தான் என்ன உட்புகுந்து அவனை திசை திருப்பி விடுகிறான். அது ஜனங்கள் எண்ண முடியாத திசை திருப்பி விடுறான். ஏன்னா தேவனுக்கு பிரியமில்லா காரியத்தை, அது ஆதாம் ஏவாளிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. அங்கேயே போய் சாத்தான் என்ன 2 பேருக்குள்ள பிரிவினை உண்டாக்கிவிடான்னு அறிகிறோம். இப்படி ஜனங்களை பலதரப்பட்டான வழியில் வந்து தேவனுக்கும் ஜனங்களுக்கும் பிரிவினை உண்டாக்கி, கசப்பு உண்டாக்கி, தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கி அது நினைச்சாங்க. தேவனுடைய கோபத்தை உட்பாக்கி தேவனுடைய மூலமாகவே ஜனங்களை அழிக்கிறதுக்கு சாத்தான் திட்டம். நோபா காலத்தில் எப்படி நடந்துச்சு? சோதம் மரத்தில் அடிக்கிற பிசாசு வைக்கிறான். இன்றைக்கு பிசாசு பலதமான வழியிலே நம்ம செய்வான், ஆளுகை செய்வான். அதான் நினைச்சிருது நம்மளுடைய இடலை உண்டாக்குவான். அதாவது நம்ம ஆண்டுக்குள்ள வளரவிடாது. அப்படி அந்த இருதயத்தை, அந்த வேத வசனம் சொல்லுது, அது சாத்தான இருதயத்திலிருந்து வசனத்தை பறித்துக் கொள்வான், இருளை திருடிக்கொள்வான். நல்ல வேத வசனத்தை படிச்சிருப்போம், நிறைவாக இருக்கும். இரவில் நல்ல தூக்கத்தை கூட அந்த வசனத்தை பிடிங்கிடுவானாம். வேதத்தை சொல்லுது, வசத்தை எடுத்துக்கொள்வான். அப்படி தான் திருடன் எதா வழியில் வசத்தை பிடுங்கலாமா, வெளிச்சத்தை எடுக்கலாமா, இவர் எப்படி இவனுக்குள்ள வாசம் பண்ணலாம், எப்படி சொல்லி தான் இந்த பிசாசு நினைச்சான். பலதரப்பட்டதான வழியிலே ஒவ்வொருவரையும் நினைச்சான் திருடன் திருடிக்கொண்டே இருக்கிறான். அதான் அவன் திருடன், அவன் பேரே திருடன் சொல்லிட்டார் ஆண்டவர். இந்த திருடன் கையில் இருந்து தான் ஆண்டவர் நம்மளை மீட்டு எடுக்க முடியாது, ஜீவன் கொடுக்க முடியாது, புது பலன் அடைய முடியாதான் இயேசு கிறிஸ்து வந்து மீட்டு எடுக்கிறார். அவன் வாழ் தான் கிடக்கு. அந்த வாழ்க்கு போல நினைச்ச தலைக்கு போல மனுஷனுடைய தலையை ஆப்ரேட் பண்ணுறான். அது ஒவ்வொருத்தரும் பல விதமான வழியில் போய்கொண்டே இருக்கிறான். இவன் சிந்தையில் இப்படி போயிட்டு இருக்கும், இந்த சிந்தை எப்படி இருக்கு, மனநிலை பாய்க்கப்பட்ட பிசாசு பிடிக்கப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொருகளை பார்த்தீங்கன்னா ராஜா ஊரில் பார்த்தீங்கன்னா போதும், பெரிய காடு அங்கே போய் பார்த்தீங்கன்னா பூரா சங்கிலி கட்டி போட்டிருப்பாங்க. ஏதோ ஏன் பிசாசுன்னு பிடிக்கப்பட்டு சங்கிலி கட்டு வாலி பிள்ளைகள் பூரா இருக்கும். நாகர்கோவில் பெரிய காடு, ராஜா ஊர், ஒவ்வொரு இந்த பல இடங்கள்லாம் அடிச்சுற மனநிலை பாய்க்கப்பட்டு பிசாசு பிடிக்கப்பட்ட நிலைமையில சிக்குண்டுலாக அவங்களுக்கு விடுவிக்க முடியாமல் அனைவர் மறித்து போயிடுவாங்க. அப்படியே மனநிலை உண்டாக்கிறோம். பிசாசு அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பான். திலேகோன் பிசாசு பிடிச்சார், கல்லறையில் இருந்தானா இல்லையா? அதே மாதிரி தான் இன்றைக்கி பிசாசுகளுக்கு அவனை சித்திசை மாதிரி கொண்டு போயிட்டு இருப்பான். அதனால தான் தேவன் நினைச்சார், பிசாசு இன்றைக்கும் அவன் கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். இன்றைக்கி அநேகர் எல்லாரும் யாருக்குள்ள கிரியை செய்யலாம் அப்படின்னா, அதிகமாக தேவருக்குள்ள நெருங்கி வாழக்கூடியவன் மேலே தான் கண்ணாய்ப்பான். தேவனுடைய வெளிச்சத்தில் இருக்கிற மேலே தான் அவன் கண்ணாக இருக்கும். மற்ற உலக மனசு மேலே கண்ணாக இருக்க மாட்டாது இந்த பிசாசு. அது மட்டும் இல்லை, சில மந்திர ஆவிகள், செய்வன ஆவிகள், இந்த ஆவிகள் நிச்சயம் பலதரப்பட்ட வழியில் நிச்சயம் ஏவப்பட்ட ஆவிகள் அது ஆளுகை செய்யும். உள்ளே உட்புகுந்து குடிகொண்டு தேவனுடைய வழியை மாற்றி விட பார்க்கும். அந்த தேவனுடைய பிள்ளைகளையும் சாத்தான் நிச்சயவான் தேவனை விட்டு விலகி விட முடியாத வழியிலே தூண்டுதல் உண்டாக்கி தேவனுக்கு அவர்களுக்கு கோபத்தை உண்டாக்கி அளவுக்கு இன்னும் கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். அதனால தான் தேவன் நினைச்சாரு அந்த பிசாசு இன்னும் கிரியை செய்து கொண்டு. ஓகே ஓகே, புரியுது பாஸ்டர், புரியுது. ஓகே, நீங்கள் சொன்னதில் இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், பிசாசு இப்போவும் இந்த 21ஆம் நூற்றாண்டுலையும் பூமியை வந்து ஆட்கொள்கிறான். அதுவும் மனுஷங்களுக்குள்ள இது ஒரு பெரிய வெளிப்பாடு. பிசாசு அவனுடைய தலையை கிறிஸ்து இயேசு நசுக்கிட்டாரு. அவனுக்கு தலை இல்லாதனால நம்ம ஜனங்களுடைய தலையை யூஸ் பண்ணிக்கிறான் அவன். அதுவும் மெயினாக அந்த சிந்தனையில் அவன் ஆட்கொள்கிறான். அதனால தான் வந்து வீட்டில் கோவம், மூர்க்கம், வெறி, நல்லா அன்பாக பேசுவாங்க, அரை மணி நேரம் பேசுவாங்க, அதுக்கு அடுத்த ஏதோ ஒரு சூழ்நிலையில் டக்குன்னு ரொம்ப ஹைப்பர் ஆயிடுறாங்க, அக்ரஷன் வருது. ஓகே, இதெல்லாம் பிசாசனுடைய கிரியைன்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா? அப்போ பிசாசு இருக்கான். சரி, ஆனால் இப்போது பிசாசு இருக்கான், ஓகே, அதை நான் நம்புகிறேன் வசனத்தின் மூலயமா. இப்போது பழைய ஏற்பாடும் சொன்னீங்க, புதிய ஏற்பாடுலையும் சொல்லிட்டீங்க. இப்போ அந்த பிசாசு எல்லாருக்குள்ளேயும் வந்து கிரியை செய்வானா? அதாவது அவனுடைய கிரியை, பிசாசனுடைய கிரியை ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி இருக்கும்? எப்பேற்பட்ட மனுஷன்? அபிஷேகம் பெற்றவங்கள்ட்ட எப்படி கிரியை செய்கிறான்? அபிஷேகம் பெறதுக்கு முன்னாடி உள்ளவங்கள்ட்ட எப்படி கிரியை செய்கிறான்? நம்ம அதான் இந்த வட்டாரத்துக்குள்ளேயே பார்ப்போம்.
இப்போ புறஜாதியார் இடத்துல ஃபுல்லாகவே அவனால் ஆட்கொள்ள முடியும். இப்போ நம்ம இந்த கிறிஸ்தவ வட்டாரத்தில் அபிஷேகத்துக்கு முன்னாடி தேவ ஆவியை பெற்றதுக்கப்புறம் அவன் எப்படி கிரியை செய்கிறான், அதனுடைய ஒரு பிசாசு தான். இப்போ என்னுடைய ஒரு சுபாவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது வந்து பிசாசு தான் இவனை ஏவுறான்னு சொல்லி நம்ம பார்த்து கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி எந்தெல்லாம் சுபாவம் இது பிசாசுனால உண்டாக்கப்பட்டதுங்கிறத ஒரு 1-2 கூட சொன்னால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். எப்படி மனுஷங்களுக்குள்ள அவன் உலகத்துக்குள்ள ஏன்னா உலகமும் அது இது சாத்தான் கையில் கொடுக்கப்பட்டதுனால அது காரியங்களுக்குள்ள ஜனங்கள் ஃபுல்லாக நிரம்பி கிடக்குறாங்க. அப்போ இதில் இருந்து வெளியே கொண்டு வரும்போது, இந்த வெளியே கொண்டு வரும்போது பரிசுத்தாவினுக்குள் வாசம் பண்ணியிருந்தாரா, பரிசுத்தாவின் விட்டு இதை விட்டு எரிச்சிடாருங்க. பிசாசு அந்த மத்தேயு 12ஆம் அதிகாரத்தை சொல்ல பிரகாரம் ஒரு வீடு பெருக்கோடி இருக்கா சுற்றி வர்றான், பார்த்து 7 பிசாசு உள்ளே கொண்டு வந்துருதான். கொண்டு வந்து பின்னிலும் மின்னிலும் கேடுவலாக மாறிடுது. மாறி அப்படிப்பட்டதான சூழ்நிலையை விட்டு கொடுக்கும்போது அவன் பின்னிலுமே அது கேட மாறும். இதே மாதிரி நான் ஆண்டவருக்குள்ள தான் இருக்கிறேன், சத்தியத்துக்குள்ளே இருக்கிறேன், நான் ஆண்டவர் ஆராதிக்கிறேன், நான் பிரசங்கம் பண்ணுறேன், நான் அப்படி இருக்கிறேன், நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோன்னு சொல்லி நம்ம நம்பிக்கை இருந்தாலும் மறைமுகமான வழியிலே பிசாசு நினைச்சிருவான். ஊழியர்காருக்குள்ளே விசுவாசிக்குள்ளே இருக்கிறான். ஏன்னா அந்த விசுவாசிகள் இருக்கிறன்னா தன்னைத்தானே நினைச்சிட ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு பெருமையின் ஆவியில், லூசிபர் ஆவியில் எப்படி எரிச்சிட ஒரு பொன் கண்குட்டி என்ன செஞ்சாங்க, அது உங்களுக்குள்ள தூண்டி விட்டான். அதே மாதிரி பொன் கண்குட்டி விரோதமாக இன்னைக்கு பழையமான வழியிலே இன்னைக்கு இவங்களை எரிச்சிட தன்னைத்தானே மறைத்து கொண்டு இருக்கிறாங்க. அது என்ன ஒரு காரணம் நான் கண்டுபிடிச்சதில் ஊழியக்காரங்க சொல்லுறேன். நான் பெங்களூரில் ஒரு இடத்துக்கு போயிருந்த போது ஒரு வேலையாக போயிருந்த நேரத்தில் அப்போது ஞாயிற்றுக்கிழமை அங்கே தங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போனவன் சொல்லி எனக்கு கண்டுபிடிச்சி ஒரு பெரிய சபை ஆவிக்குரிய சபையை கண்டுபிடிச்சேன். அப்போ நான் இருந்து மெஜஸ்டிக்கில் இருக்கிறேன். மெஜஸ்டிக்கில் நான் ரூமில் லாட்ஜிங்கில் இருந்த நேரத்தில் நான் போகும்போது எனக்கு நான் இருந்த மெஜஸ்டிக் முன்னாடி ஒரு பெரிய சினிமா தேட்டர் இருக்குது. அதில் ஒரு பெரிய ஒரு 20 அடி உயரத்தில் அந்த நடிகருடைய படத்தை கட்டோட்டு வச்சு மாலையெல்லாம் போட்டு பால் அபிஷேகம் பண்ணி கொட்டடிச்சு புதிய படம், அது அவங்களுடைய இயற்கை. இப்படிப்பட்டதான ரூபத்தில் அவங்க ஊழிக்காரங்க தான் அனுசரிச்சு ஒரு பெரிய அவங்க சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு பெரிய கட்டோட்டு வைக்கிறாங்க. 20 அடியில் 10 அடி 20 வச்சு, அதுக்கு பின்னாடி போகிற வழியில் வந்து ஒரு 5 அடியில் வச்சுக்கிறாங்க. நானும் அதை எடுத்து சர்ச்சுக்கு ஆராதனைக்கு போகிற நேரத்தில் ஜனங்களை பார்த்து தொட்டு கும்பிட்டு போகிறாங்க. போட்டு அப்போ என்னாச்சு, அப்போ இதனால பெருமை வருது. பெருமை வரும்போது பிசாசு வராங்க. அப்போ தேவன் விரும்பலாத ஒரு காரியம். உலக ஆசை வந்துருது. அந்த கட் அவுட் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. படம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. உலகத்தை வைக்கிறமே நம்ம வைக்கலாமா? அப்ப அது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியராகவே இருந்தாலும் கண்ணு மறைக்கப்பட்டு இருக்குது. அப்ப நம்ம சொன்ன போது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை எடுத்துட்டாங்க. அப்புறம் இதே மாதிரி பல வழியில் இன்னைக்கு சாத்தான் நினைச்சான். இன்னைக்கு அவங்களுக்குள்ள விசாசம் நினைச்சான், ரூபத்தை செய்கிறான். தன்னைத்தானே உயர்த்துறதுல, பெருமை பாராட்டுறதுல, அது மட்டும் இல்லை நான் ஒரு பல விதமான ஒவ்வொருக்கும் தங்களுக்கு ஒரு பேரை பிரசாற்ற முடியாத வழியில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். அப்போ நான் அவங்களுக்குள்ள ஒரு பெருமை உண்டாயிருது. நான் சொன்னாதான் கேட்கணும் அப்படி சொல்லி தேவனுடைய சட்டத்துக்கு முன்னாடி இவங்க தாங்களே ஒரு உருவாக்கி கொண்டு பிசாசு இவங்களுக்குள்ள மூடி மறைத்து இவங்களை ஜனங்களுக்குள்ள கொண்டு போய் பார்க்க சொல்லப்போனால் பாலாஸ் லாரி இருந்தார், முக்குடல் பாலாஸ் லாரி. அவர் ஆண்டுக்குள்ள பயன்படுத்தப்பட்ட மனுஷன்தான். நல்ல மிராக்கள் நடக்கும், எல்லா அற்புதம் நடந்துச்சு. பயங்கர அவர் வீட்டுல கிளம்புனா இங்க இருக்கிற கூட்டத்துல இருக்க பிசாசெல்லாம் ஆளுகளிக்கும். அப்போ அவர் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு கார்ல அம்பாசிடர் கார்ல ஏறி போறாரு. அப்போ 2 கால் ஒரு கால் இல்லாதவன் கம்பூனி ஓடி வந்து ஐயோ மீட்டிங்கில் போக முடியாமல் வச்சு அவரை பார்க்க முடியாமல் வச்சு நான் என்ன செய்யட்டும் சொல்லி அவர் வண்டி பெறப்படவும் இவர் குதிச்சு அப்படியே போய் அந்த வண்டி பின்னாடி டிக்கில் போய் விழுந்துட்டான். கம்பக்கில் போட்டுட்டு கால் வளர்ந்துட்டு மிராக்கிள். ஆமா, அவ்வளவு பெரிய அற்புதம்லாம் வந்து அவர் அப்படி இருந்துச்சு. கடைசி என்னாச்சு, எங்க வீட்டு பக்கத்துல கூட அநேகர் அந்த இடத்துல வித்துட்டு ஓடிட்டாங்க. ஏன் அவர் வராரு, ஏசு வராரு சொல்லி எங்க வீட்டு பக்கத்துல விட்டுட்டு ஓடிட்டாங்க. அவருக்குள்ள என்னாச்சு, சாத்தான் புகுந்தானே. எவ்வளவு பெரிய மிராக்கிள் பண்ணி எவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சு தேவனுடைய நாம மகிமைப்பட்டு எவ்வளவு பெரிய காரியம், எந்த உலகத்துல டாக்டர் செய்ய முடியாத காரியத்தை அவர் ரொம்ப தேவன் மகிமை செய்யற போது சாத்தான் உட்புகுந்துட்டான். புகுந்து நான் தான் ஏசு, நான் தான் பாலாஸ்லாரி என்ன போய் அநேகர் போய் ஏமாற்றப்பட்டாங்க. இந்த இடத்த விற்று எல்லாரும் தரித்திரம் ஆனார்கள். நிறைய வீட்டு பக்கத்தில் 3 பேர் உண்டு. அப்படி போய் அலைஞ்சிட்டாங்க. இப்படி தான் பலவிதமான வழியிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேலே வஞ்சிக்கிற ஆவி என்ன செய்வான், கிரியை செய்து கொண்டு இருப்பான். அப்படி தான் அந்த ஒன்றும் தெரியாது. ஆனாலும் என்னுடைய லைஃப்பில் ஒரு முறை பிசாசு நினைக்கிறான். எனக்குள்ளேருந்து நான் இடறி போயிட்டேன். கொஞ்சம் ஆண்டவருக்குள்ளேருந்து கொஞ்ச நாள் இடறி போய் பிசாசு உள்ள புகுந்து அதோடு அலக்கழிக்கப்பட்டு, ஆனால் தேவனுடைய முன்குறிப்பு இருந்தனால, தேவனுடைய அழைப்பு இருந்தனால, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டதுனால, தெரியாமல் விழுந்ததுனால, என் சரியான வழிநடத்தல் ஆள் இல்லாதனால நான் அந்த உலகத்துடைய பார்வையில் சிக்குண்டேன். அப்போ ஒரு பையனை நான் நினச்சி ரட்சிப்புக்கு வழிநடத்தி கொண்டு போகிற நேரத்தில் அவனுடைய வழியை நான் விழுந்துட்டேன்.
அவன் நான் இன்னைக்கு உங்கள் சர்ச்சுக்கு வந்துடல, நீ அடுத்த முறை என் கூட வரணும். சரி சரி சரி, அடுத்த முறை சர்ச்சுக்கு வந்துடுவியா? சரி சரி. அப்போ இன்னைக்கு நீ இப்போ திருச்செந்தூர் போகணும், காரில் வருவியா? சரி காரில் தானே போயிட்டு வரலாம். அப்படி போகிறது. அங்கே போனேன், எல்லாரும் பீர் குடிக்கிறாங்களே, பீர் எல்லாம் ரொம்ப குடிக்கிறாங்க, பீர் மட்டும் குடிப்பா அப்படிமா. அதெல்லாம் குடிக்க பீர் ஒன்றும் போதை இல்லை, குடிச்சு பாருங்க. அப்படியா? சரி அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வரும்ல, அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வரேனே, அவனுக்கு குடிக்கிறது. அதில் நான் விழுந்து அப்படி போய் அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வருவானே, அப்படி என்னை கொஞ்சமாக எனக்கு திருப்பி கொண்டு போயிட்டான். ஏன்னா அது பிசாசு தந்திரமாக கொண்டு போய் சர்ச்சுக்கு போகிறதில்ல, ஆண்டவர் தேடுறதில்ல, இயேசுக்கு சொல்லாத, பைபிள் சொல்லாத. அப்படி அது 220 மீட்டர் சிமினியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவனை போகும்போது ஜோ பண்ணிட்டு தான் ஏறுவது, லேடரில் 750 படி இருக்கும். அப்படி இருக்கும்போது டெக்ஷன் பாக்ஸ் போகும்போது சில நேரத்தில் லிஃப்ட் ஆப்ரேட் ஆகாது. சரி போகும்போது இயேசுவே சோத்திரம் பாதுகாப்பு சொல்லிட்டு ஜோமிட்டு அங்கே போகும்போது இந்த சாசு, அவரை பற்றி பேசாத, இயேசு உனக்கு என்ன சம்பந்தம், பேசாத. ஆமாம் அவர் சொல்லக்கூடாது என்ன, சரி சரி சொல்லி அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நான் அப்படியே இயேசு விட்டு மறைஞ்சு கடைசி என்ன ஃபுல்லான பிசாசு என்னை நரகத்தின் பாதாளத்தின் பாதையிலே என்னை கொண்டு போக ஆரம்பிச்சிட்டான். அப்படி இருந்த நேரத்தில் தான் நினச்சி நான் ஒரு தவிக்கும் போது ஒரு பெசிகா பிரான்சிஸில் ஒரு கூட்டம் வச்சுருந்தார். அப்புறம் அதில் ஒரு 10 நாள் மீட்டிங் இருக்கும். அதில் எனக்கு போகிற தகுதி இல்லாதவன்னு என்ன செஞ்சேன், நான் விரும்ப ஆசைப்பட்டேன். ஆண்டவரே நான் 10 நாள் போகணும், அந்த கூட்டத்தில் விடுதலையாக்கப்படணும். ஆனால் சர்ச்சுக்கு போவேன், அப்புறம் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன், எல்லாம் இருக்கிறேன். ஆனாலும் எனக்குள்ளே பிசாசு இருக்குது. ஆனால் நான் அந்த கூட்டத்துக்கு போகணும்னு சொல்லி 10 நாள் லீவு கிடச்சிச்சு. இங்கே வந்து பார்த்தா அந்த கூட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும், அப்படிங்க லெட்டர் கொடுத்து அதில் ஆன்சர் எடுக்கணும், ரசிக்கப்பட்டுக்கணும், ஊழியக்கார தகுதி உண்டு, ஃபார்ம்லாம் உண்டு. அதில் நான் ஃபார்மும் கொடுக்கல, லெட்டரும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. ஆனால் அன்றைக்கி நடக்குது. நான் வந்து லீவு எடுத்துட்டு வந்துட்டு பாஸ்டர் ஐபிசி பாஸ்டர் ஜஸ்டிஸ் சொல்லி ஒருத்தருக்கிறார், ப்ரைனரில் 8ல் இருந்தார். பாஸ்டர்மா நீங்கள் எப்படி நான் போகணும், நான் 8 நாள் லீவு 10 நாள் லீவ் எடுத்துட்டேன். இன்னைக்கு போக முடியாத போகணும், அப்ளிகேஷன் 1 மாதம் முன்னாடி கொடுத்துருக்கு, ஒன்றும் முடியாது, நோ நான் போய் ஆகணும். சரி பாஸ்டர் இல்லையே என்ன பண்ணுறது சொல்லி அப்புறம் வீட்டுக்கு போய் அங்கே போய் அலைஞ்சு எடுத்து நேரம் ஆயிடுச்சு, ஈவினிங் நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்து சரி இனி ஆண்டவரே நான் இனி போகிறதுக்கு வழி இல்லை, அப்படி நான் துணியெல்லாம் துவைச்சி விட்டு இன்னும் உட்காந்துட்டு இருக்கிறேன். அப்புறம் மீண்டும் பாஸ்டர் சொல்ல நீ விரும்பி பாரும்பான்னு அங்கே ஓடி போகும்போது அப்புறம் ஒரு கையில் தான் ஒருத்தருக்கேன், எல்லாம் துவைச்சி போட்டாச்சு, கையிலையும் சட்டை. அங்கே போகிறோன்னே ஒரு லதா ரமேஷ் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு எல்லா பேர்லாம் ஒருத்தரோ வந்துட்டு இருக்கிறாங்க, பேர் எடுத்துகிட்டு இருக்கிறார். நீங்கள் யார்? என் பேர் கணேசன். நான் நடத்திங்களா? இல்லை. ரசிக்கப்பட்டீங்களா? இல்லை. ஊழிய அழைப்பா? இல்லை. அப்படியா? யாராவது வரலன்னா எடுத்துருதேன், ஒரு தகுதி இல்லை, யாராவது வரலன்னா எடுத்துருதேன் சொல்லி பார்த்துட்டே இருக்கும். ஒரு ஆள் வரல, ரைட் வரல, எவ்வளோ பீஸ்? 200 பீஸு பீஸு கட்டிட்டு ஒன்று ரூமுக்கு போய் எல்லாம் ஈரத்துணியெல்லாம் எடுத்துக்கணும், அங்கே தான் காய போட்டேன். அப்போ அந்த பாஸ்டர்மா சொல்லுவாங்க, நீ என்ன பண்ணணும், முதல் நாள் நீ போனோடனே ஃப்ரெண்டில் போய் இந்த பரிசுத்த அபிஷேகம் கேளு, ஆர்டர் அபிஷேகம் தருவார் சொன்னோன்னே நான் சின்ன பிள்ளை போய் கேட்பேன், யார் சொன்னால் கீழ்ப்படுவேன். சரியா சரி அங்கே போய் ஈரத்துணியோடு அந்த இது கையிலையோடு சட்டையோடு நிற்கிறேன். முதல் நாள் எஸ்கர் எல்லாரும் அந்த மதுரை கல்கோடாலாம் பாட்டு போடுவார். அந்த ஒர்ஷிப் நடத்துகிற நேரத்தில் அபிஷேகம் வரும், என்னை தூக்கி வீசியும் பிசாசு அழகழிச்சு. அங்கே இருந்த பெரிய மண்டபம் அது, அங்கே ஓடி இங்கே ஓடி அலைஞ்சு எடுத்து தத்தளிப்பேன். இப்படியே மற்ற நேரம் நல்லா கொடுக்குற இதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ண எல்லாம் எழுதுவேன். இந்த ஓர்ஷிப் வர நேரம் எனக்கு நான் அபிஷேகம் கிடைக்குது, நான் அப்படி ஆசையாக நினைக்கிறது. மனப்புள்ள இருக்குது பிசாசு. 8 நாட்களாக இப்படி அலகழிப்பு. அப்படி இருக்கும்போது இப்படி உளுந்து இப்படி மல்லாக்க போது அந்த ஒரு ஆமையை தலைகளை மாற்றி போட்டு இப்படி அது மாதிரி கீ கொடுத்த கார் இப்படி ஓடுமே, அது இப்படியே போய் அங்கே போய் முட்டுவேன், செவரு போய் முட்டி நிற்பேன். அப்போ சாயர்புரத்தில் வந்து ஜெயராஜ் ஒரு பாஸ்டர், அவர் வந்து ஓடி வந்து கை வச்சு ஏச்சு அது ஒரு அன்னி பாஸ்டே பொறிஞ்சோ பண்ணிகிட்டே இருப்பார். அவர் இப்படி பிசாசு பிடிக்கப்பட்ட மனுஷன் தான், விடுதலாக்கப்பட்டு அவர் புரிஞ்சிச்சு, இதை அழகழிக்கிறான்னு சொல்லி இங்கே வச்சு ஜோ பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஏசு நாமத்தை போ சொல்ல எனக்குள்ளேருந்து குடலை பிடிங்கிட்டு வெளியே போகுது. கிட்டத்தட்ட 8-9 பிசாசு இருக்கும், மேலே இருக்கும், 13 பிசாசு மேலே இருக்கும். அங்கங்கே குதிச்சு நிற்கி, வாளாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, அலங்குலமாக இன்னும் கண் நனவில் இருக்குது. அங்கே செவரில் பிடிச்சி நிற்குது. நான் அங்கே எங்கே நிற்க எல்லாம் பேர் போ அது குடலில் எடுத்து வெளியே பிடிங்கி எடுத்த மாதிரி எல்லாம் வெளியே போச்சு. அப்போ தான் முறையாக வந்துடும், எனக்கு கீழே வந்து முறையாக கக்கிடுவேன். அப்புறம் தான் ரிலீஃப் ஆச்சு, அப்புறம் தான் விடுதலாக்கப்பட்டேன். ஆனால் நான் சர்ச்சைக்கு போனேன், ஆண்டவர் துதிக்கிறேன், ஆனால் உள்ளே பிசாசு. இது என்னன்னா, இது விசேஷமான ஒரு அபிஷேகத்தை கொடுத்தால்தான், பரத்திலிருந்து ஒரு அபிஷேகம் வந்தால் தான் விடுதலாக்கப்பட முடியும். இல்லைன்னா இதெல்லாம் விடுதலாக்கப்பட முடியாது. எனவே இவங்களுக்குள்ளேயே மறைஞ்சிருக்கும். இவங்க ஆண்டாள் முழுவதும் ஊழியம் செய்வாங்க, பைபிள் படிப்பாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, பாட்டு படிப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் விசேஷமான தேவனிடத்திலிருந்து முழுமையான ஒரு விடுவிக்கப்பட்டது. ஆனால் அங்கே இருந்து பிசாசுடைய கிரியை அவங்களுக்கு வெளிப்படும். ஆண்டவர் துதிப்பாங்க, சோத்திரி வைப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க, அந்த கனி இருக்காது. இந்த விசாசம் அந்த கனியை தட்டி விடுவான், பிசாசுடைய குணத்தை கொண்டு வருவான்.
மாமிச கிரியை கொண்டு வருவான். இந்த பாஸ்டர் இப்படி பண்ணிட்டாரு, பாஸ்டர் இப்படி பேசிட்டாரு. ஏன் அவர் பேசலை? அவருக்குள்ள இருக்க பிசாசு தேவனுடைய நாமத்தை தூஷிக்கப்படும்படியாக தேவனுடைய இதை அணைகிறதுக்கு அது தேவனுடைய நாமத்தை தேவனுடைய ஊழியக்காரங்க அப்படின்னு சொல்லி கேள்விக்குறி உண்டாக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்குள்ள கிரியை உண்டாக்கிடுவான். இப்படி தாங்க நடந்து கொண்டு இருக்குது. அதனால தான் நினைச்சது தன்னை தானே நினைச்சது. அது பிசாசு ஒவ்வொரு வழியில் நினைச்ச தனங்களை வேறு பிரித்து தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை ஊழியத்தின் பாதையிலும் சரி ஊழியக்காரங்களும் சொல்லி நினைச்சாங்க. அப்படி அவங்களுக்குள்ள ஒரு பெருமை உண்டாகி நான் சொல்கிறதான் கேட்குறோம், நான் சொல்கிறதான் சட்டம், ஆண்டவர் என்றதெல்லாம் பேசுவார். ஐயாவை ஆண்டவருக்கு தரிசனத்தை கண்டார், ஐயாவை புகுத்தப்படுவாங்க ஊழியக்காரனை. ஐயா எனக்கு ராத்திரி தரிசனம் வந்தார், சாட்சி சொல்லு, ஐயா ராத்திரி தரிசனம் வந்தார், ஐயா என்று பேசினார், ரைட்டு, சோத்திரம். அடுத்து நீ என்ன சொல்லு, ஐயா வந்தார், இனி பேசுகிறார், ஐயா ஜெபம் பண்ணார், ஐயா என் பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இப்போ வேண்டாம் போ. இப்படி 32 வயசு வரைக்கும் காக்க வச்சுருவாங்க. நிறைய நடக்குது. ஆமாம் ஆமாம், 32 வயசு வரைக்கும் இந்த நினைச்சிருவாங்க. அது சுயம் இருக்காது, அவங்களுக்குள்ள என்ன செய்ய நீதி இருக்காது, அது பாவம் இல்லவா. அது அவங்க நல்ல மாப்பிள்ளையை கொண்டு வந்தாலும் தட்டி கழிச்சிருவாங்க. இது தேவை சித்தம் இல்லை. ஏன்னா பூரா இன்னைக்கு எல்லாம் ஊழியக்காரதை நம்ப வைப்பாங்க. அவர் சொல்றதா சட்டம், அவர் சொல்றதா கேட்கணும், அவர் சொல்றதா சாபம் வந்துடும். சபிச்சிருவார் ஐயா, சாபம் போட்டுருவார் ஐயா. அப்போ சாபம் சாபம் சொல்லி இப்படி ஜனங்களை ஆண்டவர் சொல்ல சபிக்காதன்னு இருக்கிறாரு. அப்போ இவன் ஏன் சபிக்கிறாங்க? அப்போ பிரமாணத்தை மீறி போடுறது சபிக்கிறது யாரு? பிசாசு. தேவனுக்கு நம்ம மன்னின்றாரு. அப்படி இவங்க என்ன செய்வாங்க? மன்னிக்க மாட்டாங்க. கசப்பும் சாபங்கள் போயிட்டு இருக்கும். இப்போ இப்படி இருக்கும்போது தான் எப்பேற்பட்ட நல்ல ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் பிசாசு நல்ல பயன்படுத்துகிற மனுஷனை அவருக்கு குறிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷன் ஊழியக்காரர், நல்ல அபிஷேகம் பண்ண பெற்றவர், நல்ல அபிஷேகத்தில் நடத்துவார், நல்ல ஆன்லைன் ப்ரேயரில் நடத்துவார், நல்ல ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். அப்போ அவருக்குள்ள ஒரு 10 ஊழியக்காரங்க உண்டு. ஊழியக்காரனோடனே ஒருவர் ஏதோ சின்ன காரியத்துக்கு கீழ்ப்படியலை. நீ கீழ்ப்படியலையா, உனக்கு அப்படி ஆகும் போ. அதே மாதிரி ஆகியவனுக்கு ஆச்சு. ஆன உடனே என்ன ஆச்சு? இவருக்கு தைரியம், சந்தோஷம். பத்தியா எலிசா இப்படிதான் மொட்டத்தலையா ஏறி போயிருப்ப சொன்னனே, அவன் சபித்தானே, எல்லாரும் என்ன செஞ்சாங்க, எல்லா பிள்ளைகளும் செத்து கரடிகளும் செத்து போச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி அவனுக்கு அப்படி ஆச்சு. இது கிருபையின் காலம், மன்னிப்பின் காலம், இயேசு கிறிஸ்துவின் வழியின் காலம். இதை எரிஞ்சு கொள்ளாத பட்சத்தில் இதை என்ன செய்கிறாங்க? அதை அந்த பழைய ரூபத்தில் கொண்டு வந்து பழைய ஏற்பாடு கொண்டு வந்துருவாங்க. பழைய ஏற்பாடு கொண்டு வந்து நான் எனக்கு ஒரு அபிஷேகம், எலிசா மாதிரி ஒரு அபிஷேகம் வந்துருச்சு, நானும் துதிக்கிறேன், நான் பாடுறேன் சொல்லி இந்த காரியத்தை கண்டோடி இவங்களுக்கு புதுப்பிக்கப்பட்டதான புதிய அபிஷேகம் பிசாசு உள்ள புகுந்துருவான். ஆமாம், கரெக்டாக சொன்னீங்க அண்ணா. ஆக்சுவலாக நியாயப்பிரமாணத்தில் இப்போ சபைக்குள்ளே கொண்டு வரான். அங்கே தான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு. ஓகே, அப்போ அது சரி. இப்போ வந்து கிருபையின் காலத்தில் இல்லை. நிறைய இடத்துல வந்து நான் பார்த்துருக்கேன், நிறைய ஊழியக்காரங்கள் சொன்ன மாதிரி. அப்போது இந்த நியாயப்பிரமாணத்தை பேசுறது, அதை திணிக்கிறது எல்லாமே இந்த மாதிரி பிசாசு பிரமாணத்தை மாற்றுதே, சட்டத்திட்டத்தை உடைக்குதுல்ல. ஆமாம் ஆமாம், கிறிஸ்தவனுடைய இது வழிமுறையிலே இல்லை. வழிமுறை இல்லாதது உப்புகுந்தா என்னாகும்? அது சாத்தா கொண்ட ஒரு காரியம். விபச்சாரம் பண்ணிட்டாலும் கழுத்து எரியும் சொல்லி இருக்குது. இப்போ எரிய முடியுமா? அது பழைய பிரமாணம் கல்லுக்கு அது சொல்ற மாதிரி எல்லாமே அந்த பழைய பிரமாணத்தை போகிற அப்படி ஆண்டு ரொம்ப இதாக இருந்தார். அது எல்லாமே முழுமையான சிலுவையில் குமாரன் மூலமாக அந்த கோபத்தை தணிச்சு இப்படி வழியை இவதான் வழியை சொல்லிட்டார்ல. இந்த வழி பின்னாடி போகாமல் நீ அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு பழைய பிரமாணத்தை உள்ள கொண்டு போட்டுக்கிட்டு அவர் பண்ணார், இவர் பண்ணார், நான் அப்படி பண்ண சபிச்சாரு, நீ அப்படி பண்ணல, இப்படி பண்ண, இப்போ தசமா கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இது கொடுக்கணும்னு சொல்லி அதையும் உள்ள கொண்டு போட்டுக்கிட்டு அது அப்படி செய்ய 10 கொண்டு வரலன்னா மளிகால பண்ணார், இப்படி பண்ணார், கொடு 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 கொடு. புதிய ஏற்பாடுல என்ன செய்யிருக்குது? ஒரு திராணிக்கு மிஞ்சி தருவாயா? 10 ஒன்றும் கிடையாது. அவனுக்கு எவ்வளோ கொடுக்குற விருப்பப்பட்டோ 5 இல்லை 10 1 இல்லை 10 கொடுக்குற விருப்பம் இருக்குது. மனப்பூர்வமாக கொடுப்பாங்க, இந்த ஜனங்கள் சந்தோஷமாக கொடுப்பாங்க. நீ அதை எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ளே கொண்டு வருவாங்க. இதுக்குள்ளே கொண்டு புதிய ஏற்பாடுக்குள்ளே சத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்து இப்படி செய்கிறாரு. இப்படி அப்புறம் யோகவான்னு சொல்லி சபை வருது, ஒல்லி ஜீசஸ் சபை இருக்குது. இதெல்லாம் பிரமாணத்தை மீறினது தானே. எல்லாமே பார்க்கும் ஆவிக்குரியதில் பார்க்கும்போது எல்லாம் சத்தியத்துக்குள்ளே இருக்குதா? சரி, இந்த ஊழியக்கார சத்தியத்தில் பேசுகிறானா, சத்தியத்தில் வாழ்கிறானா, சத்தியத்தில் கிருபையாக இருக்கிறானா, அதே மாதிரி அதுக்கு பார்க்குறோம். இப்போ நம்ம கிருபாசனத்தை தாசையார் ஏசு தாசையா இருந்தார். எப்போதும் சோத்திரம் 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 தன்னை ஒருத்தர் உயர்த்த மாட்டாரே. அப்போது ஒரு ஓலப்பாயில் தான் உட்காந்துருப்பார், கஞ்சியை குடிச்சிட்டு இருப்பார். ஊருக்கு நான் பார்த்துருக்கேன், அப்படி இருந்திருக்கேன்ல, கஞ்சி குடிச்சு தான் இருப்பார். அது சாதா ஐசா கிறிஸ்டியன் ஐயா அப்படி தான் சோத்திரம் 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 சோத்திரம். அது ஆண்டவருடைய வசனத்தை அதுலேயுமே தேவனுடைய மகிழ்வே ஓடிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க நமக்கு நல்ல வழியை கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லோரும் அப்படி இல்லை, எல்லாம் ஊழியக்காரர் அப்படி இல்லை. இப்பொழுது புதுசான வழிகளை இப்போ என்ன செய்து உருவாக்கி கொண்டு இருக்குது. வஞ்சிக்கிறோம் ஆவிகள் பல விதமான வழிகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறனால தான் இதிலிருந்து நம்ம நிச்சயம் தப்பிக்கப்பட வேண்டும். அப்படி தான் அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணார்? நான் ஒருத்தருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன்.
ஞானசாரம் கொடுத்து நீ எப்படி ஞானசாரம் கொடுக்கலாம்னு சொல்லி என்னை சபிச்சாரே சாபம். நிறைய சாபம் போட்டார். காரில் வச்சு போயிட்டு இருக்கிறோம். உடனே கார் நிப்பாட்டினேன். இறங்கிட்டு ஐயா நான் உன்னை தகப்ப மாதிரி நினச்சேன். நான் பழைய எங்கள் வீட்டு புரஜாதி இறைச்சத்தில் நாம் ஆண்டவர் அறியாத காலத்தில் அங்கே துன்மார்க்கா இருக்கான், பாவி இருக்கான், பரியாசக்க இருக்கான், மந்திராதி இருக்கான், தந்திரம் இருக்கான், குடியாரா இருக்கான், கொள்ளைக்காரன் இருக்கான், எல்லாமே அங்கே அட்டூழியம் கிடக்கும். அதை விட்டு இங்கே வந்தால் ஆடோடு பிள்ளைகள் உண்மையாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க, தாப்பமாக இருப்பாங்க, நேசிப்பாங்க, அன்பு செலுத்தாங்கன்னு உங்களுக்கு புனிதமான ஒரு வெள்ளை பால் மாதிரி வெளுத்தால பால் மாதிரி நினச்சா உங்களை அவனை விட வேறு மோசமாக பேசுகிறார். உலகத்தான விட மோசமாக சபிக்கிறாரு. இப்படி வேதனைப்பட்டுட்டேன். இறங்கி அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் போய் காந்தி மண்டபத்துக்கு வந்து ஆண்டவரே நான் என்ன தப்பு பண்ணிட்டாப்பா, ஒருத்தருக்கு ஞானசாரம் கொடுத்து தப்பாப்பா இப்படி பேசிட்டாரு சபிக்கிறாரு. எப்படிலாம் சபிச்சாருன்னா சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவர் வாயில் வந்துச்சு. அடுக்கடுக்காக சபிச்சார். ஒரு துன்மார்க்கம் கூட சபிக்க மாட்டான், கொலகாரம் கூட சபிக்க மாட்டான். இவர் ஊழிக்கார வாயிலிருந்து ஒரு அபிஷேகம் இல்லப்பட்டு இங்கிருந்து அந்நிய பாஷை பேசுகிறார், துவிக்கிறாரு. அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்கட்டும் ஓடி இப்படி கத்துறவர் வாயில் என்ன வருது? தூசணமான வார்த்தை வருது. அப்போ என்ன உள்ள யார் இருக்கா? பிசாசு தானே இருக்கிறான். ஐயா கலெக்டர்னா கலெக்டர் தான் இருப்பார், ஒரு பைலட்னா பைலட்டாக இருப்பார். அவர் எல்லாம் கரெக்டாக அறிஞ்சு எடுத்து தான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது அவங்க எல்லாம் அறிஞ்சே தான் அவங்களுக்கு இதை கொடுப்பாங்க. சரி தானே? அப்போ இவர் டாக்டர், இவருக்கு எல்லாம் தெரியும். இவர் பைலட்டு, இவருக்கு எல்லாம் தெரியும். இவர் தான் பைலட் ஆக முடியும்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்களே ஒவ்வொரு உலகத்துடைய காரியம் தன்னுடைய தன்மையிலே, தன்னுடைய படிப்பிலே, தன்னுடைய வேலையிலே சரியான இருந்து தன்னுடைய அடையாளத்தை காமிக்கும் போது நீ தேவனுக்குடைய ஊழியக்காரங்க ஏன் அடையாளத்தை காட்ட மாட்டேங்கிற? நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும். அப்போ இந்த அடையாளத்தை காட்டணும், கனியை கொடுக்கணும், கனியை காட்டணும். புரிஞ்சாதுக்கு நம்ம தான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப சபை ஜனங்க தான் இதை பார்த்து இவர் வந்து தேவனிடத்துல இருந்து வந்தவர், ஒன்னா அவருக்கு வேண்டி தனியா ஜெபிக்கலாம். பட் சத்தியத்தை கரெக்டா உள்ள ஊழியர்கள் கிட்ட அவங்க சபை மாத்தினா நல்லா இருக்கும் இல்லையா? அவன் இவங்க பயமுறுத்தி வச்சிருப்பாங்க. போன சாபம் ஆண்டவர் உன்னை அப்படி அடிச்சிருவாரு, ஆண்டவர் உன்னை பிடிச்சிருவாரு, உனக்கு அவனுக்கு அப்படி வந்துச்சு, இவனுக்கு இப்படி வந்துச்சு, பத்தியா இவங்க என்ன செஞ்சிருவாங்க? பயந்துருவாங்க. இப்படிதான் இந்த நான் சொன்னேன், அந்த ஊழியக்காரருக்கு வந்துச்சு, அவனுக்கு வந்துச்சு, இவனுக்கு வந்துச்சு, என்னையும் சபிச்சாரு. கீழே இருக்கிற அந்த ஆத்மாக்கெல்லாம் வளர முடியாது. ஏன்னா இவங்களே வஞ்சிக்கப்பட்டு இந்த ஆவிதான் அங்க இருக்கும். தலைவனுக்குள்ள எந்த ஆவி இருக்கோ இதே ஆவிதான் அங்க இருக்கும். தலைவன் என்ன அந்நிய பேசுறானோ அதே மாதிரி மற்றவங்க பேசுறாங்க. தலைவன் என்ன கிரியில இருக்கிறானோ அதே இது அங்க இருக்கும், மாற்றம் இருக்காது. இதை பகுத்தறியணும், ஆவிகளை பகுத்தறியணும். பகுத்து வந்து தலைவன் அந்நிய பாஷை பேசுறான், அதே மாதிரி மக்கள் அதே அந்நிய பாஷை பேசுவாங்க. எல்லாரும் அதே வார்த்தை நான் கவனிச்சிருக்கேன், பேசியிருக்காங்க. அவர் பேசுற வார்த்தை அப்படியே அதே தான் இருக்கும். அவங்க ஊழிக்காரன் பேசுவாங்க, விசுவாசி பேசுவாங்க, அதே பேசுவாங்க. அவங்க வந்து 5 வருஷம் ஆனாலும் அதே வார்த்தை தான். சொல்லப்படக்கூடிய காரியங்கள் இருக்குது. அதே தான். எங்க இருந்து வருது? அந்நிய பாஷை, நவமான பாஷை, அது அர்த்தம் இருக்கு. அந்நிய பாஷை பேசுறோம், தேவனோடு பேசுறோம், ஆவி நிரம்பி பேசுறோம், ரகசியம் தேவனோடு பேசுற காரியம். இது எதுக்கு எடுத்தாலும் அந்நிய பாஷை பேசி அர்த்தம் சொல்ல முடியுமா? ஒரு வெளியூர்த்த வரா, இது என்னப்பா பேசுறதுன்னு சொல்ல முடியுதா? இல்லையே. அந்நிய பாஷை பேசுறான், ஒருத்தர் வந்து பேசும்போது அவனுக்குள்ள வார்த்தையை பேசும், ஐயோ என்னுடைய பாவத்தை உணர்த்தினார் சொல்லி அவன் உணர்வான்னு வேதவசனம் சொல்லியிருக்குது. நீ அது இல்லாமல் எதெல்லாம டம பேசியிருந்தானா வெறி கொட்டடிக்கிற மாதிரி ஒன்று கொண்டு இருக்கு. இப்படி பலதரப்பட்டதான் வழியில இது வஞ்சிக்கிற ஆவி கூட வஞ்சி. அப்போதான் அதுக்கு பின்னாடி அழுதுட்டு அவங்க வந்து இருக்கிறேன். ஒரு போன் அடிக்கிறாரு, சாமுவேல் ராஜ் வா, என்ன கையை வாங்கி இழுத்துக்கிட்டப்பா, என்ன சபிச்சார. ஐயோ இங்க வந்து நாளைக்கு இங்க வந்துட்டு ஜெபம் பண்ணணும் பாடின்னு நானும் யாரும் சொல்ல விரும்பல. நானும் சரி சரி நான் இறக்கணும், சரி அப்படியே கூப்பிட்டாரு, சரி நானும் ஓடுறேன். அங்க போனோம் வாய் நீங்க ஆளை சொல்லலாம், ஆனா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சரி தெரிஞ்சிட்டு போட்டோம், அதனால தானே அப்படி சரி சொல்லணும்னா சொல்லுவேன். அவங்க வந்து சந்தேகம் கேட்டவங்க இன்னாரும் சொல்லி கரெக்டாக காமிச்சு கொடுக்குறேன். சரி அப்போ அங்கே போய் வாய் கையை வடக்கு அப்படி கிடக்குறாரு. என்ன பார்த்து என்ன மன்னிச்சுக்கோண்ணா, நான் உன்னை சமைச்சிட்டேன். மறந்துட்டாரா? என்ன மன்னிச்சுக்கோண்ணா, நான் உன்னை சமைச்சிட்டேன், சாப்பிட்டுட்டு போ, கூட்டம் நடக்குது, நீ தான் நடத்தணும். அப்போ இந்த பிள்ளைங்க எல்லாருமே இது நீங்க சொன்ன மாதிரி இதே சிந்தையோட இவங்களுக்கு பிடிக்காம நடக்கிறவங்க தூஷிப்பாங்க. பரவிதான் இருக்கும், பரவிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருடைய குடும்பத்துக்குள்ளேயும் ஆட்கள். அந்த பிள்ளைங்க எங்க படிக்குதோ வேலை செய்யுது, இந்த ஆவி அப்படியே பரவி. இது மந்திராதியை விட மேலானது, மோசமானது. அதுதான் இது மந்திரவாதி, அது நமக்கு தெரிஞ்சிடும். இது வந்து தாங்களே தெரியாம இங்கே பைபிளும் படிப்பாங்க, ஆடோருக்குள்ள இருப்பாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, கையில தட்டுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, பாட்டு படிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருந்துக்கிட்டு அந்த பிசாசு பூரா உள்ள உட்காந்துருக்கும். தாங்க செய்யறது தப்புன்னு தெரியாமலே அப்படியே. இப்ப நம்ம போய் சொன்ன பிறகு அவங்க உணர்ந்தாங்க. உணர்ந்த பிறகு அவங்க வசனத்தை சொல்லி இப்ப ஜெபிக்கணும் அழுது விட்டு அதுல இருந்து அப்படி பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்க எல்லாம் இனிமேல் அங்க இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு. அப்புறம் அது ஒரு கடைசி வரைக்கும் திருந்தல அந்த ஒளிகரணம்.
ஊழியர் கடைசி வரைக்கும் திருந்த கடைசியில் வியாதிப்பட்டு கஷ்டப்பட்டு அழுகி புழுத்து தான் செத்தா இருந்தார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அப்ப தேவனாக இருக்க மாட்டார் இல்லையா? வசனம் மாறாது இல்லையா? தேவனாக இருக்க மாட்டார். நீ அடுத்தவங்களுக்கு நல்லவனை போட்டு பாவம் சபிச்சவன் ஆசை பண்ணிட்டியே, நீ யாரு? நீ அவனை தூக்கில எடுக்கணும். ஏன் சத்திரத்தான் கையில் ஒன்று கொடுக்குறான் ஒருத்தனை, காயப்பட்டவனே சத்திரத்தை என்ன செய்யறான்? தூக்கி அவனை சரிப்படுத்தி அனுப்புறானே. நீ ஒரு சத்திரம், அது ஒரு ஆஸ்பத்திரி. இவன் சமூகத்தில் வர்றான், காயத்தோடு வர்றான், இதயத்தில் காயப்பட்டு வரான், பிசாசு பிடிக்கிட்டு வர்றான், வேதனையோடு வர்றான், கத்தளிப்பு வரான், தைக்கிற நீ அவனை சரிப்படுத்தி ஆண்டவர்கிட்ட கேட்டவன் எப்படி சரிப்படுத்த ஆண்டவர் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணப்பா, அவன் என்ன உதவி அவனை காப்பாற்றி கரையை சேர்க்கணுமா? நீ அவனையும் மீண்டும் பாதாளத்தோடு விட்டா அது சாத்தானுக்கு பங்காளியை மாறிடுது. நீ தேவனுக்கு தேவனோட சித்தம் இல்லையே. அப்போ தேவன் அப்போ என்ன தன்னை தானே மறைஞ்சிருது. காரணம் பெரிய ஊழியக்காரரு, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரரு. ஆனால் நல்ல பிரசங்கம் பண்ணுவார், நல்ல உபவாசம் நடத்துவார், நல்ல ஆல் நைட் ப்ரேயர் நடத்துவார். ஏன் சொல்லனா, இப்படி புலப்பட்டதான வஞ்சிக்கிற ஆவிகள் வைக்கிறது. இப்போ புது டேண்ட் ஆயிடுது. இப்போ ஒரு கூட்டம் நடத்தினா பூரா பாஸ்ட் போட்டா 5 அடியில் போட்டா 10 அடியில் போட்டா 2 போட்டா அங்கே போட்டா மனசில் பிரியப்படுத்துறது. கேட்டால் மேலே கோவப்படுவாங்க. இன்னும் நீங்கள் ஒன்று வித்தியாசமான ஆளா, எங்களுக்கு தெரியாதா, நாங்களே யாரு? அப்போ மறைமுகமாக பிசாசு வருதா இல்லையா? பொன் கண்டுட்டியில் வந்துருதானே. போட்டாலும் இப்போ ஒரு கூட்டம் நடத்துதுன்னா நிறைய போட்டா ஒரு தெரு பூரா ஒரு பவனி நடத்துகிறாங்கன்னு வைங்களேன். 100 அடிக்கு ஒரு போட்டா இந்த பாஸ்டரு, 100 அடிக்கு அந்த பாஸ்டரு, 100 அடிக்கு இந்த மனசில் பிரியப்படுத்துறது, சால்வை போடுறது, ஜூப்ளி கொண்டாடுறது. இல்லை தப்பு. 25 வருஷமா ஜூப்ளி கொண்டாடுறேன், நான் 25 வருஷம் ஊழியம் செஞ்சேன், நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன். அவர் எல்லாம் 100 பேர் வாழ்த்துவாங்க, புகழ்ந்து வாழ்த்துவாங்க. இப்படி 4 பேர் நான் பார்த்துருக்கேன் ஜூப்ளி கொண்டாடுனவங்க. 4 பேர் பார்த்துருக்கிறேன். 4 பேர் மறு வருஷத்துல ஆளை காணும். உண்மையிலே கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாலப்பாளத்தில் ஒரு ஆள் உண்டு. நான் போயிருந்தேன். ஐயோ இந்த அக்கா எப்படி ஜூப்ளிங்களை எப்படிலாம் எப்படிலாம் உயர்த்தி வர்றவங்களாம் உயர்த்தி புகழ்ந்து பாடி ஒரு போட்டோவை போட்டு லெட்டர் போட்டு அதை போட்டு புக்கை போட்டு கொடுத்தாச்சு. வசனம் தெளிவா சொல்லுது, தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காத. ஏன் சொல்ல இப்படி இன்னைக்கு அப்படி அவளுக்குள்ள நீ விசுவாசம் மறைமுகமான சிந்திக்க விட மாட்டேங்கிறான். செய்யலாமா சொன்னால் கோவப்படுவாங்க. இது உங்களுக்கு தெரியாதா, இவர் என்ன விசேஷமான ஆளா, எங்கிருந்து வந்தார், இவர் சொல்றது இப்படிதான் அலட்சியப்படுத்துவாங்க. நம்ம அனுபவத்தில் கர்த்தருடைய ஆவியை சொல்றதுல இப்படிப்பட்டதான வஞ்சிக்கிற ஆவி உலகத்தில் இருக்குது. நம்ம இதுல இருந்து விலகி இருக்கலாம். ஏன்னா நம்ம அந்த சபையில இருந்தாலோ நம்ம அந்த ஊழியருடைய போதனைக்கு கேட்டுட்டு இருந்தாலோ நம்ம கண்டிப்பா நமக்குள்ளேயும் நம்ம குடும்பத்துக்குள்ளேயும் இந்த ஆவி அதை விட்டு விலகுகின்றாரு. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாதே. புத்தி சொல்லு, ஏற்றுக்கொண்டா சரி, சரின்னு அதோட தர்க்கம் பண்ணாத. ஒரு வீட்டுக்கு போ, சுவிசேஷ அருவி, ஏற்றுக்கொண்டா சரி, இல்லை வெளியே காலருக்கு தூசி தட்டிட்டு வா, அவனை போராட வேண்டான்றாரு. அவனை போய் கஞ்சிட்டு அடக்காத, அவனை போய் காலில் உள்ளத வா 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 இவன் தான் காசு தருவான், தசவமா தருவான், கண்ணிகை தருவான், இவன் அப்படி இப்படி இவனை பிரெயின் வாஷ் பண்ணி அப்படி பண்ணி அங்கே போய் அவன் எப்படிப்பட்டவனை நல்லவனோ துன்மார்க்கணும் எப்படிப்பட்ட அவனுக்கு போய் ஒரு அந்நிய வாசி பேசி ஜெபம் பண்ணி நீ ஒன்று ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அப்பதான் வருவாங்கன்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? தேவன் பூமியை அந்த ஆசிரிச்சு வச்சிருக்கிறாரு. இந்த மலையை கொடுத்துக்காரு, செடியை கொடுத்துக்காரு, உண்டாக்குறதே பெரிய ஆசீர்வாதம். இது பூரா ஆசிரியக்கிறார் உன்னை எப்படி வாழ்ற நீ கிறிஸ்துக்குள்? கிறிஸ்து அடிச்சுட்டு நடக்கிறியா? கிறிஸ்து ஏற்றுக்கொண்டியா? மனம் திரும்பியா? மாவு பண்ணி நாசம் எடுத்தியா? ஆண்டுக்குள்ள இருக்கியா? அதை கேட்க மாட்டாங்க. உடனே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஓ ரைட்டு. அப்போ என்னது? உலகம் வந்துடுது, பணம் வந்துடுது, அந்நிய பிசாசுக்குள்ளே வந்துடுதான். பணம் ஆசை யூதாசுக்குள்ள வந்த மாதிரி அவனுக்கு வரலையா? ஏசு கிறிஸ்து கூட தானே இருந்தார் யூதாஸ் காரியத்தை. அப்போ உலக ஆசை எந்த மனுஷனுக்குள்ள இருந்தாலும் கண்டிப்பா பிசாசனுடைய கிரியை இருக்கும். அப்போ அவன் அதுக்கு விட்டு கொடுக்கும்போது அவனுடைய போதனையின் கீழே ஒருவேளை ஊழியரா இருந்தா அவங்களுடைய போதனை கீழே இருக்கிற சபை ஜனங்கள்ட்டையும் அதே ஆவி கிரியை செய்யும். அப்போ அதுல இருந்து விலகி இருக்கிறது தான் நல்லது. நானும் ஒரு சில இதுல பார்த்துருக்கேன். ஊழியர் மீட்டிங்ல புதுசா வெளியில இருந்து ஒரு ஊழியர் வருவாரு. இவங்க பார்த்தா எல்லாரும் விழுவாங்க, அந்த மாதிரி. அது டவுட்ஃபுல்லா இருந்தது. இப்ப புரியுது. ஒவ்வொருத்தரும் அந்த உலகத்துல ஏதோ ஒரு காரியத்துல சிக்கொண்டு இருக்கலாம். அப்படி சொல்லுங்க. ஒரு சில டவுட். இப்போ இந்த ஆவி இருக்கு இல்லையா, ஆவி பிசாசு இருக்கு, அதனுடைய கிரியை செய்து ஊழியர்களே வஞ்சிக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, டிவி நேயர்களுக்கும் புரியும். இப்போ ஒரு சில இடத்துல சபைக்குள்ள நான் பார்த்துருக்கேன், டிவிலே பார்த்துருக்கேன். இங்கே இருந்து மெசேஜ் கொடுப்பாங்க. அங்கே இருக்கிறவங்க ஒன்று ஊழியர் கை வைக்கும் போதோ இல்லை கை காட்டும் போதோ அவங்க நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஃபர்ஸ்ட் அந்த 8 நாள் கூட்டத்தில் நீங்கள் அலக்கலைக்கு அதே மாதிரி விழுறாங்க, ஆடுறாங்க.
ஓகேவா. ஆனா திரும்பி வந்து அவங்களுடைய எழும்பும் போது அவங்க லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சான்னு வந்து அதை நான் பார்க்கல. ஓகே, இது எப்படி தொட்ட உடனே விழுறாங்களே, இது வந்து என்ன கிரியை? இப்போ பைபிள்ல அப்படி இல்லையா? ஆனா தொடுறாங்க, விழுறாங்க, அது எப்படி கேட்கறதுன்னு கூட எனக்கு இல்லை இல்லை, அப்படி விழுந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி பின்மாற்றம் எப்படி இருந்தது கிறிஸ்துக்குள் அந்த அந்த அபிஷேகத்தை தொடப்பட்டு விழுதாங்கன்னு வைங்களேன். அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுடைய பின் வாழ்க்கை எப்படி இருக்கு? இப்போ என்ன கொண்டு தொட்டாரு, தூக்கி எடுத்தாரு, என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு இணைஞ்சிருச்சே, தேவனை விட்டு உலகத்தை விட்டு விளைஞ்சு குடும்பத்தை விட்டு விளைஞ்சு ஆண்டோடு வந்து இன்னும் ஹாப்பியா சந்தோஷமா கொண்டு மாத்துறாரு. ஃபர்ஸ்ட் நீங்க அலக்கழிக்கப்படும் போது இதுதான் அபிஷேகம் நினைச்சு 3ஆவது நாள் நீங்க அந்த மீட்டிங்ல இருந்து வந்துட்டீங்கன்னா அந்த அது உள்ள உட்புகுந்திருக்கும், அது விடுவிக்க முடியாது இருக்காது. அதே போல அபிஷேகம் என்பது எல்லாரும் எந்த நேரம்னா தேவனையே எல்லாரும் ஒன் போல துதிக்கணும். இப்போ எஸ்கே பிரான்ஸ் நடத்துறாரு, மதுரையில் கல்குவா ஒரு பேர் நல்ல பேர். அப்போ அவர் வச்சுவார், நல்ல பாட்டு படிப்பார், இசை மெதுவாக வசிவார். கல்குரா இசை மெதுவாக அப்படி பாட்டு படிக்கும் போது எல்லாரும் கைகோர்த்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அந்த ஒரு மனதோடு இசைக்க பிரான்சிக்கிறது எல்லாரும் சேர்த்து எல்லாரும் கைகோர்த்து ஜெபிக்கிறோம். ஒரே மனதோடு, ஒரே சிந்தையோடு, ஒரே இசையோடு. 75% பாடல், 25% இசை. அப்படி வரும்போது பிதாவும் இயேசு இறங்கி வந்துட்டாங்க. என்னுடைய கருத்தில் காமிக்கிறாரு. இறங்கி உடனே பிதாவும் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. இவர் இயேசு சொல்றாரு, அப்பா நான் பிள்ளைகளோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்கட்டுமா, உங்களை ஆராதிக்கட்டுமா அப்படிங்கிறாரு. சொல்லியிருக்கேனே. அப்போ அவர் விட மாட்டேங்கிறாரு. ஏன் அப்படின்னா சில இடங்களில் இப்போ என்னென்ன அந்த அப்படி இடத்துல தேவன் இறங்குறாரு. இனி இங்கே வந்துட்டு டிமட்டி மேளத்தை போட்டு அசைச்சால் தேவனுக்கு பிரியமில்லாத இசையை பிசாசு கொண்டு வர்றான். இது ஒரு இசை, ஒரு பிசாசு தான். இசை ஒன்று போல இருக்கணும். இங்கே டம் மேளத்தை போட்டு நான் அடிக்க நீ அடிக்க அடிச்சுட்டு அங்கே ஒரு மனம் இருக்காது. தேவ சப்தத்தில் வரமாட்டார் தேவன். அது ஒரு மனம் இல்லாத அபிஷேகம் ஒன்போல தேவனை துதிக்கும் போது இப்போ நாம் துதிக்கிறோம், நாம் சோத்திரம் பண்ணாலும் அது எல்லா துதிய சோத்திரத்தை எடுத்து ஏசப்பா செய்யறதுனா, பிதாவே இது உமக்குத்தான் அவர் கொடுக்குறாரு. அவர் முன்னே நம்பிட்டாரு, கடைசி அதை ஜெயிச்சிட்டாரு. ஆபிரகாம் தோத்துட்டாரு, அநேக ஊழியர்கள் பார்க்குறோம், சிம்சோனை தோத்துட்டாரு, தாவீது தோத்தாரு, சாலமோன் நாணம் நிறைந்த சாலமோன் கூட தோத்து போனார். ஆமா, கடைசியில் இயேசு கிறிஸ்து தான் அதை கடைசியில் ஜெயிச்சிட்டார். எல்லாத்தையும் விட்டு கடைசி இவர் தான் முழுமையான அளவுக்கு சாத்தானுடைய வலையில சாத்தான இயேசு கிறிஸ்து போய் என்ன செய்யறான், உப்பரிக்கணும்னு விடுதானே, அவன் சோதிச்சு பார்க்குறானே, இவரையும் தட்டி விட்டுலாம் பார்க்குறான். அவர் ஜெயிக்கிறார். நான் அடுத்து அதை தான் கேட்கலாம்னு நினைச்சேன். சரி, ஓகே, பிசாசு இருக்கான், ஆட்கொள்றான், எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அவனால ஆட்கொள்ள முடியுது. நம்ம பிசாசுக்கு விட்டு கொடுக்கும் உலகத்தை நம்ம இருதயத்துல கொண்டு வரும்போது, இப்போ அதை எப்படி ஜெயிக்கிறது? ஜெயிச்ச கிறிஸ்து நம்ம கூட இருக்காரு, அது எப்படி நம்ம தெரிஞ்சு புரிஞ்சு ஜெயிக்கிறது? இப்போ ஊழியர்கிட்ட போய் உங்களுக்குள்ள இந்த ஆவிக்கிரியை செய்து சொல்ல முடியாது. நம்மளை சபிச்சு நீங்க சொன்ன மாதிரி என்னமோ இது பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு வேண்டி ஜெபிக்கலாம். பட் இதை நம்ம விசுவாசி, இதை பார்க்குறவங்க அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படின்னா அதை மேற்கொள்றது எப்படி? இந்த கிரியை இருக்கு, எனக்குள்ள ஆசை இருக்கு, ஓகே, அப்போ அதை எப்படி மேற்கொள்ளும்? எனக்குள்ள இந்த மாதிரி ஒரு வேசித்தன எண்ணம் சிந்தை இருக்கு, அப்போ இந்த காரியம், இந்த பிசாசு என்ன ஆட்கொள்ளுது, இது எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி முடிச்சா, அவங்களுக்கு வேண்டிய ஜெபம் பண்ணி முடிச்சா நல்லா இருக்கும். இப்போ சில பிசாசுகள் உபாசத்தினால் அன்று வேறொன்றுக்கும் போகாதுன்றாரு. சிலர் விரும்பியே அதுக்குள்ளே போயிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா அந்த ஆசை உள்ள நிறைவிட்டே கிடக்கும். ஓகே, அப்ப அந்த ஆசையை விடலன்னா பிசாசு. ஆமா, ஏன்னா பங்காளிய மாறி தானே. உலகம் எனக்கு தந்திருக்கப்பா, இதெல்லாம் எனக்குள்ளது, நீ பிரியப்பட்டதா நான் உனக்கு தருவேன். அப்ப சொல்லல, இப்ப விபச்சாரம் பண்றவன் அந்த சரீரத்தோட ஒன்னா இருக்கு இல்லையா, அப்ப அதோட ஐக்கியமா ஆயிடுறாங்க. அப்போ எந்த ஒரு பாவத்திலையும் அதுல இருந்து நம்ம மீளணும், அதுக்கு வேணா தேவனுடைய உதவி கேட்கலாம். உபவாசம் இந்த மாதிரி ஜெபத்திலையும் காலைல வெளியே இருந்து காலைல சேற்று வீச்சு வந்துருதோம், கழுவி விட்டுருதோம், மீன் சேற்று மிதிப்போமா? நமக்கு அந்த ஆசை இருக்கிற வரைக்கும் பிசாசு போவாது. அது ஆசையை மாத்துறதுக்கு தேவனுடைய கிருபை கேட்கணும். அப்பா இப்படி பரிசுத்தமாக வாழ ஆசைப்பட என்னால் முடியல, இப்படி நீதியை வாழணும், பரிசுத்த வாழ எனக்கு இப்படி இது தாக்குது. அதான் சொல்ல, ரத்தத்தோட துரைத்திரங்களோட மாம்சத்தோடும் நம்ம வானசேன மண்டலம் கூட உங்களுக்கு போராட்டம் உண்டுன்றாரு. ரத்தத்தோடும் மாம்சத்தோடும் போராட்டம் உண்டு. இந்த போராட்டம் நமக்குள்ள போராடி கொண்டு தான் இருக்கும். இப்படி காலை எழுந்திரிச்சோடனே நம்ம சிந்தை மாறும். அதுதான், அதை நீங்க சொல்லி முடிச்சா நல்லா இருக்கும். இப்ப நீங்களும் வந்து ஒரு சில இது இடரல் வந்தது, அது ஜெயிச்சிருப்பீங்களா? அப்போ அதே இதுதான் எல்லாருக்கும். அப்ப நீங்க எப்படி ஜெயிச்சீங்க? ஒருவேளை அதிகமா ஜெபிச்சு துதிச்சு அதே ஞாபகத்தோட இருக்கணுமா? ஏன்னா இந்த சிந்தை வருது. ஓகே,
ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு வண்டியை பார்க்கும்போது ஆசையா இருக்கு, ஒரு துணியை பார்க்கும்போது ஆசையா இருக்கு, இல்ல நமக்கு ஆசை இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு வாங்கலாமா அப்படிங்கிற ஆசை வந்து ஊழியர்களுக்குள்ள வந்து இருக்கு இல்லையா? அப்ப அது எப்படி இல்லை, இப்போ அது வந்து ஆசைப்படுவது வந்து இது உலக காரியங்களுக்கு ஆசை தேவைப்படும் போது மனசு வருது. அது 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 பேர் அது ஆண்டவர் பெருசாக பார்க்க மாட்டார். தேவனுக்கு பிரியமில்லாத ஆசை, விபச்சாரம் ஒரு ஆசை, பண ஆசை, பெருமை ஆசை, இப்படி தேவனுடைய வசனத்துக்கு விட்டு மேலான காரியங்கள் இருக்கு இல்லையா? இதுல மெயினா ஊழியர்களுக்குள்ள இந்த பொலிட்டிஷியன் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, அரசியல், இதுல ஒரு சிலர் பேசினா அதை வந்து இயேசு பேசுற அளவுக்கு கேட்கிறாங்க. அப்ப ஊழியர்களுக்குள்ள அந்த பொலிட்டிஷியனை குருவா வச்சுக்கிறது உண்டு. அந்த நியூஸ் செய்தியில் பாக்குறேன்னு சொல்லிட்டு யூடியூப்லயும் டிவிலையும் இதுக்கு அதிகமா இது பண்றாங்க. இதுவே எனக்கு தெரிஞ்ச வசனத்தை விட்டு விலக உண்டான விஷயம் தான். அதுவும் நீங்க சொல்லி அதான் இதுல இருந்து எப்படி அது ஒரு ஃபங்க்ஷன் உண்டாலும் ஒரு தலைவர் ஒன்று எம்எல்ஏ ஒன்று வச்சிருவாங்க. அவரை வச்சு நமக்கு ஆதாயம் செலுத்தலாம். இவரு எனக்கு தெரியும் இந்த எம்எல்ஏ, இவரை வச்சு நான் எழுச்சுவேன், எல்லாம் சாதிப்பேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு எனக்கு அடையாளப்படுத்துறதுக்காண்டி தன்னை உயர்த்துறதுக்காண்டி உள்ள கொண்டு வருது. அந்த இடத்துல சாப்பிட போடுறது, ஜூப்ளி கொண்டாடுறது, இதெல்லாம் தப்பு. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். தன்னை உயர்த்துறது, மறைஞ்சு வாழணும் தேவனுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்குள்ள பரிசு. இப்போ வந்து இது பாவ ஸ்டேட் போது நம்ம மபசத்தில் இருக்கிறோம், ராத்திரி ஜெபிச்சு தூங்குறோம், தலையை கை வச்சு ஆண்டவரே வீண் சிந்தைகளோ வீண் கனவுகளோ, ஏன்னா இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு பகல் பிறக்கும் அம்புக்கும் மத்தியான பாலாக்கும் சங்காரம் இருக்குது. அப்போ இவை சித்தித்தான் வருவான். அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது குடும்பத்தோடு சேர்ந்து நம்ம இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து ஜெபிக்கிறோம். வீண் சிந்தைகளோ வீண் கனவுகளோ இது வந்து வரக்கூடாதப்போ அதிகாரி வெளியே உற்சாகத்தோடு ஆவியோடு கழிப்போடு எழுப்பிவிடுங்க பாட்டில் ஜெபம் பண்ணணும். அதே மாதிரி ஆவியின் கழிப்போடு எழுப்பி விடுவார். எழுப்பி இது ஜெபிக்காம படுத்தோம்னா இந்த மாமிசம் வந்து விஷயம் காலையில் தூண்டி விடும். மாமிச சிந்தை இச்சை சிந்தை தூண்டி விடும். மாமிச சிந்தை எல்லாத்துக்கும் உண்டு. அவைகள் அந்த சிந்தையில கொஞ்சம் மாற்றி அப்படி இப்படி இந்த உலகத்தை பார்வைக்கு வாசல் பார்க்கலாம், அது பார்க்கலாம், இப்படி கொஞ்சம் திசை திருப்பி விட்டுரும். இப்படி சிந்தையிலேருந்து வந்துடும். அதனால அது தடுப்பேசி ஏசு நாமத்தினாலே. அப்போ தாவீது சொல்றார், ஏன் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தேவன் எனக்குள் தேங்குகிறாய், தேவன் நோக்கி காத்து அப்படிங்கிறார். அப்போ இந்த மாம்சம் கட்டளை கொடுக்கணும். மாம்ச சிந்தை, மாம்ச வைத்து சிந்தையிலிருந்து கொண்டு வர சாத்தானை வெளியிட்டு வெளிப்போ நம்மளை கட்டளை கொடுக்கலாம். இந்த சிந்தையை கொண்டு வந்துட்டான், இது எனக்கு தாக்குறான், இது என்ன வருது, இது தேவனுக்கு பிரியமில்லா எண்ணம், இது நம்ம ஆளுகை செய்யக்கூடாது. இயேசு நாமத்தில் இது என்ன அசுத்த சிந்தை, இது எனக்கு எனக்கு வருது, போய் இயேசு நாமத்தில் சொல்லி நம்மளே ஜெபம் பண்ணிடலாம். ஜெபம் பண்ணும்போது ஒரு செட்டு தேங்கனை எடுத்து ஜெபம் பண்ணி தலை வச்சுக்கிட்டு சோத்திரம் சொல்லி அப்புறம் ஒன்று ஜெபிச்சு பைபிள் படிக்க ஆரம்பிச்சு ஜெபம் பண்ணி சோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறோம். சோத்திரம் பண்ணும்போது நமக்குள்ள இருக்கிற ஆவியோட எழுப்பி விடணும். எழுப்பி விட ஜெபிக்க ஜெபிக்க தெளிவு வந்துடும், ஆவி சிந்தை வந்துடும். மாமிச சிந்தை மரணம், ஆவி சிந்தை ஜீவனம் சமாதானமாக இருக்குது. இந்த மாமிச நமக்குள்ள இருக்கிறனால மாமிச சிந்தை நம்ம வரதான் செய்யும். அதனால் இது இந்த மாமிச சிந்தை நம்ம மேற்கொள்ளாத பட்சத்தில், அவையை நம்ம ஆளுகை செய்யாத பட்சத்தில், இது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை தட்டி எழுப்பி சோத்திரமணி ஜெல்வி எழுதும்போது இந்த மாமிச சிந்தை மட்டும் வரையும், ஆவி சிந்தை நமக்குள்ள வரும். புரியுது பாஸ்டர், இப்போ புரிஞ்சுது. அப்போ உலகத்துல பிசாசு இருக்கு, பிசாசு எப்பேற்பட்டவனே ஆட்கொள்ள முடியும். நம்ம உலக சிந்தையோட இருந்தா, நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் பெரிய பெரிய ஊழியர்களே வந்து அதை வீழ்த்திடுச்சு இல்லையா? அப்போ நம்ம அந்த உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை, உலக சிநேகத்துல இருந்து விலகிறதுக்கு பாருங்க எப்படி அந்த உலக சிநேகத்துல இருந்து விலகிறதுனா, அண்ணன் சொன்ன மாதிரி எப்போ அந்த ஆவியின் சிந்தையோட, ஓகே, ஆவியின் சிந்தை எப்படி வரும்னா, நீங்க அதிகமா வந்து வேத வசனம் வாசிச்சு தேவனுடைய காரியம் ராஜ்யத்துக்கு அடுத்த வகையில சிந்திச்சு ஜெபத்திலையும் உபவாசத்திலையும் வந்து அந்த அப்படியே ஆண்டவரோடய சஞ்சரிச்சு ஐக்கியமா பட்டு போகும்போது இந்த மாம்ச சிந்தை உங்களை மேற்கொள்ளாது. இது ஒரு அளவுக்கு தான் ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் வராது. ஓகே, இப்போ ஒவ்வொருத்தரும், இப்போ நானும் குடிப்பழக்கத்துல இருந்து இது எல்லாம் பிசாசனுடைய கிரியை, வெளியே வந்த அண்ணனும் ஒரு விஷயத்துல வந்திருப்பாங்க, ஒவ்வொரு ஊழியரும் ஓகேவா திரும்ப வந்து போக முடியாது. அவன் ஆசை காட்டுவான் தான், பட் ஈஸியா அந்த டைம்லாம் ஜெயிக்கலாம். இந்த முதல் படி உங்களுக்கு ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம், நிச்சயமா தேவ ஆவியானவர் உங்களை வந்து பலப்படுத்துறார். அதுக்கு வேண்டி தானே நம்ம இவ்வளவு தூரம் வந்து நீங்க இருக்கிற இடத்துல வீட்டுல இருக்கிற வண்ணமாவே டிவி வழியா வந்து தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர நம்ம ஜெபிக்கலாம். அவங்க எல்லாருக்கும் வேண்டிய அண்ணன் ஜெபிப்பாங்க, ஜெபிச்சு முடிப்பாங்க. ஆனா மெயினா இந்த பிசாசனுடைய இந்த மாம்சஸ் இந்த கட்டுல இருக்கிறவங்களுக்கு வேண்டி கொஞ்சம் ஜெபிச்சு நீங்க. நல்ல பிதாவே, அன்பு தகப்பனே, உள்ள அன்புக்காக கிருபைக்காக இறக்குங்க துதிக்கிறங்க தாவே. தெய்வனுடைய திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறார் என்று வேறு ஒன்றுக்கு வரான் என்று சொல்லி ஆண்டவரை சொல்லியிருக்கிறீரப்பா. மாம்சத்தோடு ரத்தத்தோடு துறைத்திறங்களோடு அந்தகார லோகாதிபதியோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. நான் உலகத்தை ஜெயித்தேன், நீ சத்தியம் என கட்சியை உடுத்திக் கொள்ளுங்கள். ஆவியினுடைய ஆண்டவரே சத்தியம் நீதி என மார்க்கோசை அணிந்து கொள்ளுங்கள். ஆயத்தம் என பாதரட்சியை தொடுத்துக் கொள்ளுங்கள். விசுவாசம் என கேடகத்தை விடுத்துக் கொள்ளுங்கள். ரட்சிப்பின் தலைசிராவை அணிந்து கொள்ளுங்கள் சொல்லி நிமித்தம் நாங்கள் அவையெல்லாம் அணிந்தவர்களாக ஆண்டவரே எப்பொழுதுமாக தாவே ஒரு போர் சேவராக தெளிவுள்ளவர்களாக தெளிந்த புத்தி உள்ளவர்களாக
ஆவிகளை பகுத்தறியக்கூடியவர்களாக வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுக்காதபடி, உலக ஆவிகளுக்கு இடம் கொடுத்து அகப்பட்டு அதோடு நாங்கள் சிக்குண்டு போயிடாதபடி பொன் கண்குட்டியை செய்து அநேகர் அதில் மரித்து போயிட்டார்களப்பா. ஆனால் இப்படிப்பட்ட நிறைய காத்த பிசாசானவன் பழையமான வழியிலே ஜனங்களை அழித்து கொண்டு இருக்கிறானப்பா. அதேபோல் அதுபடி தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கும் இப்படி வஞ்சிக்கிறானப்பா. ஆனால் தேவப்பனே, இந்த ஆவியிலிருந்து விடுவிக்கப்பட பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகை வேண்டும். பரிசுத்த ஆவியுடைய துணை இருக்கும்போது அவை ஆவியுடைய சிந்தியோடு மூடி நம்மளை மறைக்க இந்த பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யும். இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற கட்டுகள், மாம்ச கிரியைகள், பிசாசுடைய கிரியைகள், வஞ்சிக்கிற ஆவிகள், போராமை ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகட்டும். அகன்று போல் கர்த்தாவே, அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே ஏற்றுக்கொண்டு உறுதியான ஒவ்வொரு நேரம் ஜெபித்து ஜெபித்து தம்மை உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து தெளிந்த புத்திரர்களாக இருந்து ஆவியோடு துதிக்க கிருபை செய்ய வேண்டுகிறோம். ஆவிக்குரிய சபையை தேர்ந்தெடுத்து ஆவிக்குரிய பிள்ளைகளையாக காணப்பட நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யும், வழி நடத்தும். இது மூலமாக கேட்குற பிள்ளைகள் குடும்பத்தில் இருக்க தத்தளித்து கொண்டு இருக்கிற எல்லா போராட்டங்களும் மாறட்டும். தகப்பனுக்கு அருள் செய்ய வேண்டுகிறோம். உண்மை நோக்கி கூப்பிடக்கூடிய எண்ணங்களை உணர்வதை பிள்ளைகளுக்கு தாரும். ஆசீர்வதியும் இயேசுநாத் கேட்கிறதுனால பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். ரொம்ப சோத்திரம், Thanks, சோத்திரம், sir. சோத்திரம், சோத்திரம். இந்த ஜீவ ஒளி நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்றேன். தேங்க்யூ. சரி, தேங்க்யூ.